ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாக்காவில் இருக்கிறோம். ஓகேங்க, நம்ம மலாக்காவில் எல்லா இடமும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ மலாக்காவோட நம்மளோட ட்ரிப்பு வந்துட்டு கம்ஸ் டு எண்டு மாதிரி முடிவுக்கு வந்துட்டு. ஓகேங்க, நம்ம இப்போ இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ சிங்கப்பூருக்கு எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ மலாக்காவிலேருந்து சிங்கப்பூருக்கு பஸ் ட்ராவல் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours ஆகுங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கஸ்டம் நம்ம செக் பாயிண்டோட டிராஃபிக்கை பொறுத்து கொஞ்சம் டிலே முன்னப்பிட ஆகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் கூட ஆகலாம். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ வந்துட்டு மலாக்காலேருந்து சிங்கப்பூருக்கு பஸ்ஸில் போகிறோம். அது என்ன பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 707 அப்படிங்கிற ஒரு பஸ்ஸுங்க. அது வந்து மலேசியா பஸ் தான். ஸோ அதில் தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 707 அப்படிங்கிற அந்த பஸ்ஸோட ஒரு டெர்மினல் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களுக்குனே ஒவ்வொரு சில பஸ் இதுக்கு வந்துட்டு ஒரு டெர்மினல் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு அவங்களோட டெர்மினல் பாயிண்டில் தான் இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி போய்ட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க கரெக்டாக 6 மணிக்கு தான் பஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது முன்னாலேயே ஏர்லியராக பஸ் இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி கேட்டேன் அவங்ககிட்ட. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே ஃபுல்லு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை மலாக்காக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் பிளான் பண்ணலாம். நீங்கள் இந்தியாவிலேருந்து பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்லேருந்து பிளான் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கோலாலம்பூர்லேருந்தே பிளான் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மலாக்கா சுற்றி பார்க்கறதுக்கு 3 நாளுங்கிறது கண்டிப்பாக சஃபிஷியனுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மலாக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்குது. மெயின் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து இறங்கிட்டிங்கன்னு வைங்களேன், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா அந்த அட்ராக்ஷனுமே பக்கத்தில் தான் இருக்கும். எதுவுமே ரொம்ப தூரத்தில் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன்லேருந்து இன்னொரு அட்ராக்ஷன் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். அதேமாதிரி ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வாக்கப் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு 3 நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். 3 நாளில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு டாக்ஸியோ இல்லைனா ஏதோ எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டுமே நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணல. நாங்கள் வாக்கபிள்லேயே எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த 3 நாளுமே வாக்கபிள்லேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு தான் மலாக்கா இருக்குது. அது வகையில் உண்மையிலே மலாக்கா உண்மையிலே ஒரு ரொம்ப நல்ல சிட்டி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஊர் வந்துட்டு மற்ற ஊர்களை மாதிரி ரொம்ப ரஷ்ஷாகவும் இல்லை, ரொம்ப ஒரு க்ரௌடடாக இல்லை, சத்தமாக இல்லை, பொல்யூஷன் இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் நான் அதை ஸ்பெண்ட் பண்ண அந்த 3 நாளுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் நீங்கள் ஒருவேளை மலாக்காவுக்கு வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. 3 நாள் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னொரு நாள் 4 நாள் பிளான் பண்ணால் கூட பண்ணலாம். ஓகேங்க, நம்மளோட பஸ்ஸு வந்துருச்சுங்க பாருங்கள். QQ9288 தான் நம்மளோட பஸ்ஸு. ஸோ அதில் தான் போகிறோம் சிங்கப்பூருக்கு. வாங்க அப்படியே போய் ஏறலாம் வாங்க. போகிறோம். இதில் லக்கேஜ் வைக்கினா கூட இங்கே நம்ம லக்கேஜ் வச்சுக்கலாம். பட் நம்மளோட லக்கேஜ் வந்து சின்னது தான். ஸோ நம்ம ஹேண்ட்லேயே கேரி பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே போய் ஏறலாம் வாங்க. இதாங்க நம்மளோட சீட்டு 8B and 8C. இதில் வந்து 2:1 கான்ஃபிகரேஷன் இருக்கும். 2 சீட்டு இந்த பக்கம், ஒரு சீட்டு இந்த சீட்டு. இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கும் பாருங்க வண்டி. பாருங்கள் ஃபுல்லாமே பாம் ட்ரீ தான் இருக்குது பாருங்கள். நம்ம பாம் ஆயில் தயாரிக்கிறாங்கல்ல,
ஸோ அந்த மரங்கள் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்க, இங்கே வந்து நம்மளுக்கு வந்துட்டு யோக்பெங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அதாவது லே பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து வண்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நிப்பாட்டுவாங்க. இங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய காஃபி, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எதுனா வாங்கிக்கலாம். நம்ம ஊர் ஹோட்டலில் போடுறாங்களா அந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் இங்கே பார்க்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பெரிய பெரிய கண்டெய்னர் லாரிலாம் கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க. அப்பா, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டேங்கிறதுனால நிறைய வண்டிகள் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாம் போயிட்டு செக் பாயிண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. நினைக்கிறீங்க நம்ம பஸ்ஸு இதில் தான் போனோம். நம்ம டிரைவருமே தமிழ்நாடு தான் டிரைவரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் இருக்குங்க. 130 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் காட்டுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதையும் தாண்டி தான் ஆகும், லேட் ஆகும்னு தான் தோணுதுங்க. ஓகேங்க, நம்மளும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து எதாவது சாப்பிட்னா சாப்பிட்லாம். வாங்க, எதாவது போய் வாங்கலாம் வாங்க. எது ஸ்வீட் கார்ன்? ஸ்வீட் கார்ன் வாங்குறாங்க. இங்கே பாருங்கள், காஃபி டீ கூட இங்கே விற்றுட்ருக்காங்க. குடிக்கணும் குடிக்கலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கியிருக்கோம். இதை வந்துட்டு 5 ரிங்கிட் சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா ஹாட்டாக சூடாக இருக்குது, அப்படியே சாப்பிட்லாம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹனி டியும் ஒரு ஃப்ரூட்டும் சாப்பிட்டோம். அதுவும் நல்லா இருக்குங்க. நல்லா கூட்டாக இருக்குது. இன்றைக்கெலாம் செம்ம ரஷ் இருக்குது செக் பாயிண்டில். எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோன்னு தெரில. ஆக்சுவல் நம்மளோட அரைவல் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10:30ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக 10:30 இறங்காதுங்கிறது கேரண்டியாக தெரியுதுங்க. ஓகேங்க, நம்ம பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க அப்படியே ஏறி போக வேண்டியது. வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ நம்ம அப்படியே நம்ம அந்த இடையில ஒரு ஸ்டாப்பில் நிப்பாட்டியிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா செக் பாயிண்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் செக் பாயிண்ட் வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜூராங் ஈஸ்ட்டில் இறக்கி விட்ருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1 மணி, நைட்டு 1:11 சொல்ல போனால். ஆக்சுவலாக நார்மல் ட்ராப்பிங் டைம் பார்த்திங்கன்னா 10:45 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours ஆகும் மலாக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் பார்த்திங்கன்னா. பட் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த ஹைவேஸ்லேயே ரொம்ப டிராஃபிக். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த செக் பாயிண்ட் கிட்ட தான் டிராஃபிக் ஆகும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த ஹைவேலேயே வந்துட்டு ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து இங்கே இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். டாக்ஸி புக் பண்ணி நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம்.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எம்ஆர்டியோட கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த இடத்துல இறங்கினாலும் சரி, அதில் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எம்ஆர்டி இருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக நீங்கள் வந்துட்டு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். பட் 12 மணி தாண்டிடுச்சுன்னா எம்ஆர்டி இருக்காது, ஸ்டாப்பு. காலையில் வர அடுத்து 5 மணி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ நம்ம வேறு வழி இல்லை, டாக்ஸி தான் பிடிச்சாகணும். ஸோ டாக்ஸி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து டாக்ஸி ரீச் ஆயிரும். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளோட டாக்ஸி வந்துருச்சு. வாங்க நம்ம அப்படியே போக வேண்டியதான். வாங்க. ஓகேங்க, டாக்ஸி நம்மளை இறக்கி விட்டாங்க. ஓகேங்க, இந்த மலாக்கா ட்ரிப்பு ரொம்ப அருமையாக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சீரிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.